இன்னைக்கு பரிணாமத்துல நாம எதை பத்தி சிந்திக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய டியூட்டி. அப்போ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் அவங்கெல்லாம் தன்னுடைய உலகத்தினுடைய கடமை என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு எளிமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் லட்சத்துல கோடியில ஒருத்தருக்கு தான் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள மனிதர்கள் தன்னுடைய ரொட்டீன் லைஃப் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாள்ல மனிதர்களாவே நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னாலே அப்போ எல்லாருமே தன்னுடைய உலகத்தினுடைய கடமையை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப எல்லாருக்குமே இது சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காகத்தான் அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட்ல நம்ம இந்த ஸ்கீம்ஸ் கொடுத்து அந்த ஸ்கீம்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு, அந்த ஸ்கீம்ஸை பெறறதுக்கு ஒரு ப்ரோஜினியா எப்படி வரணும், அந்த ப்ரோஜினி எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும், ரெகுலேஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், இதன் வகையில போனா மனிதர்கள் எல்லாருமே நம்மளுடைய நினைச்ச வாழ்க்கைய குடும்பத்துக்காக, தன்னுடைய திறமைக்காக, தன்னுடைய உலகத்துக்காக செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இங்க சாத்தியப்படுத்த முடியுங்கிறதுக்காக தான் அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட்ல இது ப்ரொவைட் பண்றோம். ஸோ பொதுமக்களா இருக்கக்கூடியவங்க அவங்க வாழ்க்கை வாழலாம். ஆனா பொதுமக்கள்ல இருந்து யாரெல்லாம் ஒரு எவால்வ் ஆகணும், பரிணாமம் அடையணும், மனிதனா பிறந்ததுக்கான ஒரு கடமையை நம்ம செய்யணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம்ஸ் மூலயமா ஒரு ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையை அவங்க பரிணாமம் அடைய வைக்கிறது மூலயமா அவங்க வாழ்க்கையை அவங்க முழுமையா தானே வாழலாம். இங்க உலகத்துக்கு கடமையை 100% செய்ய முடியும்.